வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆன்லைனில் எல்எல்ஆர் எப்படி அப்ளை செய்து வாங்குவது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் சாரதி பாரிவாகன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் போகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா driver/learner லைசன்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கண்டினியூ கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃபாரினர் யாராவது நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அவங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜென்ரல் சூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு தடவையாக எல்எல்ஆர் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அவங்க இந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வீலர் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க. 4 வீலருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த செகண்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதோட டேட் எக்ஸ்பைரி ஆகிருக்கும். அவங்க மூணாவது கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் செகண்ட் கேட்டகரி சூஸ் பண்ணி தான் எல்எல்ஆர் அப்ளை பண்ண போகிறேன். இது ஒரு லைவ் அப்ளிகேஷன். இந்த வீடியோவில் இந்த 3 கேட்டகரிக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் செகண்ட் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ப்ரீவியஸ் டிரைவிங் லைசன்ஸில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த அப்ளிகேஷனில் இருக்கும். அதாவது உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா பேர் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. மீதி இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இது போன்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார் போட்டிருக்கும். அந்த ஸ்டார் போட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் மேண்டேட்டரி, கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே போல் ஃபோன் நம்பர் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ் தான் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்னால் அதை சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ்னு கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரிக்கு எல்எல்ஆர் அப்ளை பண்ண போகிறீங்கன்ற லிஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக எல்எம்பின்னு பார்த்தீங்கன்னா 4 வீலருக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனு. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். கீழே சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதற்கான அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இந்த பேஜை பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபார்ம் 1ன்னு இருக்கும். அந்த ஃபார்ம் 1 டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டவுன்லோட் பண்ணி மேனுவலாக ஃபில் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதில் ஓகே கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்தது சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களோட டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் செகண்ட் கேட்டகரி சூஸ் பண்ணதுனால நான் வெறும் டிரைவிங் லைசன்ஸும் செல்ஃப் டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்தா போதும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த 3 டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் எல்எல்ஆரும் செல்ஃப் டிக்ளரேஷனும் நீங்கள் கொடுத்தா போதும். இதில் இருக்கிற டாக்குமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். பேமெண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இதில் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு 180 rupees. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மோட சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு பே நவுன்னு கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். அந்த டிக்ளரேஷனை ஓகே கொடுத்துட்டு ப்ரொசீட் ஃபார் மேக் பேமெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எந்த மோடாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் இந்த பேமெண்ட் பே பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ண பிறகு ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக்கேர்னு இருக்கும். அந்த கிளிக்கேர் கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். பிரிண்ட் ரிசிப்ட்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை சூஸ் பண்ணி கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு
கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டுக்கான ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட், அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக வெயிட்டிங்கில் இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபை ஆன பிறகு உங்களுடைய எல்எல்ஆரை வந்து நீங்கள் இந்த வெப்சைட் அட்ரஸ்லேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் இல்லை சைன் ஒன் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் அப்ரூவ் ஆன பிறகு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை சைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நீங்கள் இந்த எல்எல்ஆர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஸ்லாட் வந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்எல்ஆர் வாங்குவதுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து எல்எல்ஆர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால் இந்த அப்ளிகேஷனையும் இந்த பேமெண்ட்டுக்கான ரிசிப்டையும் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணோடனே இந்த எல்எல்ஆரை வந்து நீங்கள் இந்த வெப்சைட் அட்ரஸில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். டிரைவிங் லைசன்ஸ் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.